நிஜமாவே நீங்க வேற லெவல். அது எப்படி அத்தை ஸ்பான்டேனியஸா யோசிச்சு பிளான் போட்டீங்க? அக்கா, எனக்கு இப்பதான்க்கா உயிர் போய் உயிர் வந்துச்சு. இப்போதைக்கு நீங்க தான் எங்களுக்கு கடவுள். மா சூப்பர். உங்களை மாதிரி யாராலையும் யோசிக்கவே முடியாது. அது எப்படிமா ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணுன்னு டக்கு டக்குன்னு பிளான் போடுறீங்கன்னு தெரியலமா. ஒன்னு சொல்றேம்மா, உங்களுக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அத்தை அந்த ஜான்சியோட முகத்தை பாருங்களேன். இஞ்சி தின்ன இல்ல மிளகா கடிச்ச மாதிரி இருக்கு. தமன்னா, இவ இப்படி ஒரு ட்விஸ்டை எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. அதுலயும் உன் மாமா இருக்காரு பாரு, எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும் நம்மள போட்டு தள்ளலான்னு காத்துட்டு இருக்காரு. அவ்வளவு சீக்கிரம் இந்த சாவித்திரி யார்கிட்டயும் சிக்க மாட்டான்னு அவங்களுக்கு இன்னும் தெரியல. என்னம்மா ஜான்சி இப்படி ஆயிடுச்சு? இல்ல தாத்தா, இது டெம்பரவரி தான். நான் எப்படியும் உண்மையோட ஆதாரத்தை நிரூபிப்பேன். இந்த குடும்பத்துக்குள்ளே இருந்துகிட்டு நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்றது யாருன்னு நான் வெளிச்சம் போட்டு காட்டுவேன். அதுக்கு இந்த ஆளு எந்திரிக்கணுமே. ஓய் மூடு. ஐயோ இல்ல, அவ அப்படி சொல்லல. கோமாக்கு போன இவரை முதல்ல குணப்படுத்தினாதானே அவரு எழுந்து உண்மையை சொல்வாரு. அப்படிதானே தமன்னா? ஆமாமா, அததான் சொல்ல வந்தேன். தம்பி, இந்த ஆள் அக்யூஸ்டாவே இருந்தாலும் இந்த வீட்ல இருக்கிற நமக்கு மனிதாபிமானம் இருக்குல்ல. அதனால சீக்கிரமா ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி வர வச்சு அவரை கொண்டு போய் ஹாஸ்பிடல். நாங்க பாத்துக்கிறோம் அந்த வேலையெல்லாம். பெரியப்பா போன் பண்ணுங்க. சரிம்மா, இதோ பண்றேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். தேங்க்யூ.